கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு பொதுமக்கள் செல்ல மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாள் பயணமாக நேற்று முன்தினம் பாரத பிரதமர் மோடி இங்கே வந்து சேர்ந்து தற்போது அந்த தியானத்தில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில மணி நேரங்கள்ல அவர் தியானத்தை முடித்துக் கொண்டு, கன்னியாகுமரி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவேகானந்தர் பாறையில தொடர்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலும் கூட படகு போக்குவரத்து அப்படிங்கிறது நேற்றும் இன்றும் நடைபெற்றது. ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த படகு போக்குவரத்து நடத்தப்பட்டது. இன்று காலை 8:30 மணிக்கு படகு போக்குவரத்து துவங்கிய நிலையில 11:30 மணி முதல் 12 மணிக்குள் வரைக்கும் அங்கிருந்து, கரையிலிருந்து படகு பாறைக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. கரையிலிருந்து ஒரு சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் பாறையில் இருந்த நிலையில அவர்களை திருப்பி அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது துவங்கியிருக்கிறது. கரையிலிருந்து செல்வதற்கான தடை தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அவர்கள் சென்ற நபர்கள் மீண்டுமாக இங்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணிக்குள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றி கரைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துவங்கி இருக்கிறது. 1 மணிக்குள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள். பிறகாக பாரத பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு கரைக்கு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடரும். அதுக்காக அவருடைய வாகனங்கள், இங்கே இருக்கக்கூடிய படகு குழாம் இருக்கு, அவருடைய கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் படகு குழாமிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த அவருக்கான பிரதமர் வெளியே வருவதற்கான நடவடிக்கைகள் துவங்கும். மீண்டுமாக இந்த படகு போக்குவரத்தில் நாளை காலை தான் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே பொதுமக்கள் இங்கிருந்து நாளை காலை தான் அவங்க விவேகானந்தர் பாறைக்கு செல்ல முடியும். அதுவரை பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.